வெல்கம் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கதக். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் சீரியஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டான்ஸ் வந்து பார்த்தோம்னா கதக். ஸோ கதக் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னென்னா, விஸ்வரூபம் படத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, உன்னை காணாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமல் ஆடுற டான்ஸ் வந்து பார்த்தோன்னா அது வந்து கதக் டான்ஸ். ஸோ அதோட காஸ்டியூமை, அதோட டான்ஸை அப்படியே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அது இமேஜின் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம இப்போ என்ன பேசுகிறோமோ அது அப்படியே உங்களுக்கு ஆப்டாக சூட் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துலேயும் வரும். ஸோ இந்த டான்ஸோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த டான்ஸ் ட்ரெடிஷன் வந்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ், யூபியில் தான் இந்த டான்ஸ் வந்து ஆடுவாங்க. ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் சீரியஸில் வந்து பார்த்தோன்னா கதக் வந்து யூபி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கதக் அப்படிங்கிற வார்த்தை வந்து கதக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையிலேருந்து தான் எவால்வ் ஆச்சு. ஸோ கதக்கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம், கதக்கார்னா என்னென்னா ஸ்டோரி டெல்லிங்கை தான் நம்ம கதக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கதக்கார் அப்படிங்கிறது ஒரு கதை சொல்கிற விதம் தான் வந்து கதக்கார். ஸோ இந்த டான்ஸோட எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எல்லா கிளாசிக்கல் டான்ஸ் மாதிரி 15th century பக்தி மூமெண்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த டான்ஸ் எவால்வ் ஆச்சு. ஸோ 15th century பக்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15th centuryயில் முகல் ரூல் பண்ணிகிட்டு இருந்த பீரியட். ஸோ இந்த டான்ஸுக்கும் முகலோட ரூலிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா லிங்க் இருக்குது. ஸோ அதில் என்ன லிங்க் அப்படின்னா மீராபாய். ஸோ மீராபாய் அண்ட் சுர்தாஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா முகலோட கோர்ட்டில் இருந்தவங்க தான். ஸோ அவங்களோட இன்சிஸ்டன்ஸில் தான் இந்த டான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகல்ஸோட கோர்ட்லேயுமே அது வந்து கோர்ட் டான்ஸாக வந்து ஆட ஆரம்பித்தாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் டான்ஸ்லேருந்து வந்து முகல் பீரியடில் இது வந்து கோர்ட் டான்ஸாக வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ கோர்ட் டான்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த அவையில் வந்து ராஜாக்கள் இருக்கிற அவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுவாங்க டான்ஸ். ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ சொன்னோம். ஸோ அதுக்கு அடுத்து முகல் பீரியடில் வந்து பார்த்தோன்னா ட்ரெடிஷனாக வந்து இந்த டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெடிஷன்லேருந்து கோர்ட் டான்ஸாக, ஸோ கோர்ட் டான்ஸாக வந்து கோர்ட்னா அதை சொன்னேன் இல்லைங்களா, முகலோட கோர்ட்டில் அரசவையில் வந்து ஆடக்கூடிய டான்ஸாக வந்து அப்போ தான் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஸோ முகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாலே அவங்களுக்கு வந்து பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ், பர்ஷியனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டான்ஸில் பார்க்கும்பொழுதே ட்ரெஸ் வந்து தெரியும். இந்த ஸ்கர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைன்டாக இருக்கும். அதெல்லாம் பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஸ்கர்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா அந்த டான்ஸில் இருக்கிற பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா எலிமெண்ட்ஸ். ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தாட். ஸோ தாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் வேரியட் மூமெண்ட்டாக இருக்கும். அந்த டான்ஸோட மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜுகல்பந்தி. இந்த டான்ஸோட முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜுகல்பந்தி. யூபிஎஸ்சியில் நிறைய டைம் இந்த ஜுகல்பந்தி அப்படிங்கிற வேர்டை மீன் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜுகல்பந்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டி, ஜுகல்பந்தி அப்படிங்கிறது ஒரு போட்டி மாதிரி இருக்கும். அதாவது டான்ஸ் விசஸ் மியூசிக் அப்படிங்கிற போட்டி மாதிரி இருக்கும். ஸோ அந்த டான்ஸ் விசஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த ஒன்று அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்று மியூசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது இந்த டான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மியூசிக் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டசல் மாதிரி, அதாவது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு போட்டி மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜுகல்பந்தி அப்படிங்கிறது ஒரு டான்ஸருக்கும் இன்னொரு டான்ஸருக்கும் ரெண்டு பேருக்கும் நடுவுலையே கூட நடக்கும். ஒரே ஸ்டேஜில் அந்த ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு வந்து கொடுக்க பார்ப்பாங்க. அதுதான் நம்ம வந்து ஜுகல்பந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தரானா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டான்ஸோட ரிதமிக் மூமெண்ட். ஸோ பியூராக ரொம்ப இந்த ரிதமிக் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மூமெண்ட்டை தான் ரிதமிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து காட் பவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் வந்து மியூசிக் இல்லாமலே ஆடலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா காட் பவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டான்ஸை கதக் டான்ஸை வந்து மியூசிக் இல்லாமலே ஆடலாம். அதை தான் வந்து காட் பவ்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து குன்குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொலுசு. ஸோ இந்த பாட்லேயுமே, விஸ்வரூபத்தில் வர பாட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த கொலுசு மாற்றதை ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சராக காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கொலுசு பேர் வந்து பார்த்திங்கன்னா குன்குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கொலுசு வந்து இந்த டான்ஸோட முக்கியமான ஃபீச்சர். ஏன்னா இந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மியூசிக் விசஸ் டான்ஸில் அதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட், அந்த டான்ஸ் ஆடும்போது அவங்க போட்டுக்கிற சூட் பேர் வந்து பார்த்தோன்னா அனார்கலி சூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த டான்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்துஸ்தானி மியூசிக்கில் தான் நடக்கும். ஏன்னா நார்த் இந்தியா பேஸ் பண்ணியிருக்க டான்ஸ் எல்லாமே ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் நடக்கும். ஸோ இன்னொரு டைப் நம்ம மியூசிக்கை பற்றி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் பார்ப்போம், துருப்பத் மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ அந்த துருப்பத் மியூசிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த துருப்பத் மியூசிக்கில் 3 கரானாஸ் இருக்குது. ஸோ கரானாஸ் அப்படிங்கிறது டைப்ஸ் ஆஃப் த மியூசிக். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னோ கரானா, ஜெய்ப்பூர் கரானா, பனாரஸ் கரானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த ஏரியாவிலேருந்து, அந்த லக்னோவிலேருந்து ஆரிஜின் ஆனதுனால லக்னோ கரானா, ஜெய்ப்பூர் கரானா, பனாரஸ் கரானா. ஸோ இந்த துருப்பத் மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
தும்ரிஸ், தர்னால்ஸ், ஸோ அதுக்கடுத்து கசல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த கசல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் நம்ம ரீசெண்டாகவே நிறையா கசல் வந்து இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த இதில் யூஸ் பண்ணுற துருப்பத் மியூசிக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா முகல் பீரியடில் தான் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் அப்படின்றத பார்க்கும்பொழுது எதுதெல்லாம் ரொம்ப முக்கியம், கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கத்தக்கார்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கத்தக்கார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கை தான் நம்ம கத்தக்கார்னு சொல்லி சொல்லுவோம். அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜுகல்பந்தி அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். ஸோ கிளாசிக்கல் டான்ஸ் சீரியஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டான்ஸ் வந்து பார்த்தோன்னா குச்சிப்புடி. ஸோ இருக்கிற கிளாசிக்கல் டான்ஸ் சீரியஸ்லேயே ரொம்ப கஷ்டமான டான்ஸ் வந்து பார்த்தோன்னா குச்சிப்புடி தான். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3rd century AD குச்சிலபுரம், ஆந்திர பிரதேஷில் இருக்கிற குச்சிலபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த குச்சிப்புடி அப்படிங்கிற டான்ஸ் வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ இதோட எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவுமே பக்தி மூமெண்ட் டான்ஸாக தான் வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ பக்தி மூமெண்ட் டான்ஸ் அப்படின்ற பார்த்தோன்னா பக்தி மூமெண்ட் பீரியட் அப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. 15th century ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ மேல் பிராமின்ஸ் தான் ஸ்டார்டிங் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க கோயிலில். ஸோ மேல் பிராமின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டான்ஸை வந்து கோயிலில் வந்து ஆட ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸ் ஆடுற மேல் பிராமின்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குசேலவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குசேலவா அப்படிங்கிறது இந்த டான்சர்ஸை வந்து நம்ம எப்படி மீன் பண்ணுவோம்னா குசேலவாஸ் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தி மூமெண்ட் அப்போ எவால்வ் ஆன டான்ஸ் தான் இது. ஸோ இதோட தீம், இந்த டான்ஸோட டோட்டல் தீம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா பகவத் புராணாவிலேருந்து தான் இந்த டான்ஸோட தீம்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் ஒன்றா வந்து பார்த்தோம் அப்படின்னா டான்ஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மேல் பிராமின்ஸ் தான் வந்து மோனோபோலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மோனோபோலி அப்படின்னா அவங்க மட்டும்தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேல் பிராமின்ஸ் மட்டும் ஆடிட்டு இருந்ததுனால அவங்கள வந்து பகவத் ஆலூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குசேலவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பகவத் ஆலூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டான்ஸோட பேட்டர்னேஜ், இந்த டான்ஸ் வந்து ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு யார் வந்து ஃபண்ட் பண்ணாங்க, யார் வந்து நிதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜயநகரா கிங்டம். ஸோ விஜயநகரா கிங்டம் தான் வந்து பார்த்தோன்னா ஃபண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து கோல்கொண்டா ரூலர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அந்த தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அந்த ரீஜனை ரூல் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் விஜயநகரா கோல்கொண்டா ரூலர்ஸ். 15th century தான் இந்த டான்ஸுக்கு பேட்டர்னேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா 20th century பால சரஸ்வதி, ராகினி தேவி. ஆக்சுவலாக வந்து அந்த ஆஃப்டர் ஃப்ரீடம் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பால சரஸ்வதி, ராகினி தேவி அப்படிங்கிற ரெண்டு பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸை ரிவைவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. ஸோ இந்த டான்ஸோட எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சோலோவாகவும் ஆடுவாங்க, குரூப்பாகவும் ஆடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குச்சிப்புடி அப்படிங்கிறது 2 குச்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்ஸ் ஸ்டிக்கை வந்து காலில் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நின்று டான்ஸ் ஆடுறது தான். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான டான்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே மண்டுக் சப்தம். ஸோ இது வந்து இந்த டான்ஸோட முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஃப்ராகோட ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மண்டுக் சப்தம். ஸோ யூபிஎஸ்சியில் இந்த எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த டான்ஸுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து தரங்கா. ஸோ தரங்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக காலில் வந்து ஒரு பிராஸ் பிளேட் வச்சுருவாங்க. அந்த பிராஸ் பிளேட்டோட 2 எண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடணும். ஸோ அந்த பிராஸ் பிளேட்டோட பேலன்சிங்கில் வந்து டான்ஸ் ஆடணும். இருக்கிறதுல இதுவும் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பிராஸ் பிளேட் வந்து பார்த்தோன்னா காலை கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மீன்ஸ் கால் வந்து டேமேஜ் ஆகிறது, பாதம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜலச்சித்திர நிருத்தயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவ் என்ன அப்படின்னா டான்ஸ் மூலயமா வந்து பார்த்தோன்னா கால்லையே வந்து படம் வரைகிறது. ஸோ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் படத்தில் வந்து சிவா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவர் ஹீரோயினோட ஃபேஸை வரைகிறேன்னு சொல்லிட்டு கொரிலாவோட ஃபேஸை வரைஞ்சிருப்பார் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த மூமெண்ட்டை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜலச்சித்திர நிருத்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டான்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பகவத் புராணம். ஸோ பகவத் புராணாவிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த புராணாவை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அந்த புராணாஸ்லேருந்து அந்த டான்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து தாரு. ஸோ தாரு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஒரு டான்ஸ் ஆட வர கேரக்டர் நான் என்ன கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் ஈச் கேரக்டர் இன்ட்ரடியூஸ்ட் இட் செல்ஃப் பை ஸ்மால் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வித் ஸ்ட்ராங். இந்த டான்ஸ் பண்ணுறது மூலயமா நான் இந்த கேரக்டர் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கார் ரசா. ஸோ இது வந்து நம்ம மியூசிக்கில் பார்ப்போம். ஸோ ஸ்ருங்கார் ரசா அப்படிங்கிறது மியூசிக்கில் ஒன் ஆஃப் த டைப். அந்த டைப் ஆஃப் மியூசிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த டான்ஸோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டான்ஸரே சிங்கரோட ரோலையும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது பாட்டு பாடிட்டே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ டான்ஸ் ப்ளஸ் ட்ராமா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா டான்ஸரே வந்து சிங்கர் ரோலையும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லஷ்யா அண்ட் தாண்டவா. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே இந்த டான்ஸில் இருக்கும். பட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு சொல்ல கிடையாது, ரெண்டுமே இந்த டான்ஸில் எலிமெண்ட்டாக இருக்கும் தான் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த டான்ஸ்க்கு வந்து என்ன மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடிக். ஸோ இந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது அப்படின்னா அதான் சொன்னோம் இல்லைங்களா, ஆந்திர பிரதேஷ். ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் கர்நாடிக் மியூசிக் தான் எம்பசிஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.